வணக்கம் நண்பர்களே. 2026 தேர்தல் முடிவுகள் இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கு. விடிஞ்சா தேர்தல் முடிவுகள் வரப்போகுது. ஒரு மணி நேரத்துக்குள்ள கள நிலவரம் என்ன, ட்ரெண்டிங் என்ன, எத்தனை தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் லீடிங்கில் இருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். ஒரு மணி நேரத்துலேயே தெரிஞ்சிடும். அதன் பிறகு ஓரிரு தொகுதிகள் தான் பெரிய வித்தியாசங்கிறதுல ஓரிரு தொகுதிகள் தான். அது முன்னாடியே யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் 10 மணிக்கே தெரிஞ்சிடும். ஸோ 10 மணிக்கு இங்கே பல பேர் ட்ரௌசர் கழட்டப்படும் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இப்போ நம்ம அந்த தேர்தல் முடிவை பற்றி பேச போகிறதில்ல, அதை நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். இப்போ இந்த நடந்து முடிந்த தேர்தலுக்கு பிறகு ரிசல்ட்டுக்கு காத்திருந்த இந்த 10 நாட்களில் பலரது பிஹேவியர், நடவடிக்கைகள் இருக்கு பார்த்தீங்களா, பலரது முகத்திரைகள் கிழிஞ்ச விதம் இருக்கு. அதையெல்லாம் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்க்கும்போது உண்மையிலே மனசு கொதிச்சிருச்சு. உண்மையாக இந்த மனக்குதிப்புங்கிறதுனா என்னங்கிறத நான் இந்த கடந்த 2 நாட்களாக நான் உணர்றேன். காரணம், நம்ம இது யாருக்கும் சார்பாக நம்ம ஒரு நாளும் பேசுனதில்லை. என்னன்னா, நியாயம் என்னவோ அதை சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு அல்லது குறிப்பிட்ட நடிகருக்கு சாதகமாக தெரிகிற மாதிரி இருக்கலாமே தவிர, ஒவ்வொரு தரப்பினுடைய உண்மையை எடுத்து வச்சா, அவனுடைய வண்டவாளத்தை எடுத்து வச்சாலே தெரிஞ்சிடும் அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பல வீடியோக்கள் ரஜினிகாந்த் பற்றி நம்ம வெளியிட்டிருக்கோம். அதில் ரஜினியை பற்றி மிகைப்படுத்தி பேசுகிற மாதிரி தெரியும், ஆனால் அது எல்லாமே உண்மை. நம்ம அதை விட இன்னும் அதிகமான வீடியோக்கள் விஜயை பற்றி வெளியிட்டிருக்கோம், தமிழக வெற்றி கழகத்தை பற்றி வெளியிட்டிருக்கோம். அத்தனையும் உண்மையை தான் வெளியிட்டிருக்கோம். நான் அசம்ஷனில் எதையுமே சொல்லலை. ஆனால் எல்லாமே அந்த கட்சியை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு போட்டு கிழிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளோ உண்மையை சொன்னாலே அவனை போட்டு உதைக்கிற மாதிரி கிழிக்கிற மாதிரி தான் அவரது ரசிகர்களுக்கு அல்லது மற்றவர்களுக்கு அது படும். அது நம்மளுடைய தவறு இல்லை, கள நிலவரம், கள யதார்த்தம், உண்மைகள் அப்படி. இப்போ இந்த 10 நாளில் வெளிப்பட்ட சில முகங்கள் இருக்கு, அது உண்மையிலே அது எதிர்பாராதது. தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு நடிகர் சிவகுமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தார். அது நிறைய பேர் அதை பற்றி பேசியிருந்தாங்க. ஆனால் நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம கேட்க விரும்புகிறது. இந்த தமிழ்நாடு போதை இல்லாத மாநிலமாக இருக்கணும், எல்லாரும் குடிக்கிறாங்க. இதை கலைஞர் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். கலைஞர் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது. ஏன்னா கலைஞர் மதுக்கடையில் மூடுறதுக்கு மதுவிலக்கு சட்டம் கொண்டு வந்தவர் கலைஞர். மீண்டும் மதுக்கடையில் திறந்தது யாருன்னா எம்ஜிஆர். வரலாறு அதுதான். இவர் எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமானவர் தானே. எம்ஜிஆர் இவர் தன்னுடைய சொந்த தம்பியை தானே பாவிச்சார். இவருக்கு தைரியம் வந்தால் திராணி இருந்தால் அப்போ எம்ஜிஆர் கிட்ட சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் மதுக்கடையில் அரசை ஏற்று நடத்தும் அப்படிங்கிற முடிவை எடுத்தது யாரு? கருணாநிதியை எடுத்தாரு, இல்லை ஸ்டாலின் எடுத்தாரா? அதை எடுத்தது யாரு? இவங்க வீரமங்கை இருமங்கைன்னு கொண்டாடுற ஜெயலலிதா தானே எடுத்தாங்க. ஜெயலலிதா இவங்க குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாச்சே. அவங்க நேராக இவங்க குடும்பத்துக்கே இவங்க பசங்களை வாழ்த்துனாங்க. இவங்க பசங்க கல்யாணத்துக்கெல்லாம் அவங்க தான் இருந்தாங்க. அவ்வளவு இணக்கமாக இருந்த சிவகுமார் அந்த அம்மாக்கிட்டே சொல்லியிருக்கலாமே, ஏங்க இப்படி எல்லாம் குடிக்க வச்சு கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாமே. அதுக்கு தைரியம் திராணி இல்லை. ஆனால் எங்கே விஷத்தை கக்குறாரு அவரு? இந்த தேர்தலில் அதுவும் வாக்களித்து விட்டு வெளியில் மற்றவர்கள் வாக்களிப்பவர்களை கெடுக்கிற விதமாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. இத்தனைக்கும் இவர்கள் குடும்பம், அதாவது சிவகுமார் குடும்பம், சூர்யா குடும்பம், கார்த்திக் குடும்பம், அவர்களுடைய குடும்ப சினிமா நிறுவனங்கள் அத்தனையுமே உதயநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின், அந்த திமுக அரசால வேண்டிய மட்டும் சலுகைகளை கடந்த 5 ஆண்டுகளாக அனுபவிச்சவங்க இவங்க தான். தமிழ் சினிமா அந்த குடும்பங்களிலேயே மிக அதிக அளவு சலுகைகளை அரசிடமிருந்து அனுபவிச்சது யாரு? இந்த சிவகுமார் குடும்பம் தான். அவர் தான் வெளியே இப்படி கக்கிட்டு போறார். இந்த மாதிரி நிறைய பேர் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த கரவு முடிச்ச ஒரு யூனிஃபார்மை போட்டு ஓட்டு போட்டவன், நான் யாருன்றது அந்த இடத்துல காமிச்சுவேன், நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறேன், விஜய் தான் சிஎம்ஆ வரணும்னு சொல்லிட்டு போனவன், அவங்களெல்லாம் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. இப்படி ஆட்கள் நாங்கள்லாம் யாரு? இந்த 5 ஆண்டு காலம் எப்படியெல்லாம் அந்த காக்கா உதாரணம் தான். இந்த காக்கா எப்படின்னா சுற்றி சுற்றி வரும், வைக்கிறதெல்லாம் தின்னும். கடைசியில் நீங்கள் துணி காய போட்டிருந்தாலோ அல்லது ஏதாவது வச்சுட்டு போயிருந்தாலும் அதுலேயே எச்சத்தையும் போட்டு போகும். அப்படித்தான் இந்த சினிமா கும்பல் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அதில் சிறந்த உதாரணமாக பார்க்குறது யாருன்னா, இசைஞானின்னு நம்மளாம் கொண்டாடுற கலைஞர் கொண்டாடிய, மு.க. ஸ்டாலின் கொண்டாடிய இளையராஜா அவர்களுடைய அந்த சமீபத்திய அந்த நடவடிக்கை.
இதுல இளையராஜாவுடைய யூடியூப் பக்கத்துல விஜய் சின்ன வயசுல நடிச்ச ஒரு படத்தினுடைய ஒரு பாட்டை வெளியிட்டு, சின்ன தம்பி உன்னை நம்பி இருக்குது நாடு அப்படின்ற வரியை போட்டு, விஜய் படத்தை சின்ன வயசு படத்தை போட்டு பக்கத்துல இளையராஜா படத்தையும் போட்டு யூடியூப் தம்ப்நெயில் போட்டு அவங்க ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து இது எங்கள் நீதினு ஒரு படம், அதோட இசை, அதில் இருக்கிற பாட்டு. இது எப்பயோ வெளியான படம், 80களில் வெளியானது. அப்போ அதாவது எஸ் ஏ சந்திரசேகர் படம் அது. இளையராஜா வந்து எஸ் ஏ சந்திரசேகரோட எல்லா படத்தையும் இசையமைக்கல, ஒரு குறிப்பிட்ட சில படங்களுக்கு தான் இசையமைச்சிருக்காரு. மீதி படங்களுக்கெல்லாம் மேக்சிமம் சங்கர் கணேஷ், எம்.எஸ். விஸ்வநாதன் இப்படி தான் வந்து மியூசிக், தேவா இப்படி தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இவர் ஒரு சில படங்களுக்கு தான் பண்ணியிருக்காரு. அப்படி வந்து ஆரம்ப கால படங்களில் இந்த இது எங்கள் நீதியும் ஒன்று. இது எக்கோ நிறுவனம் வெளியிட்ட இசைத்தட்டு. இந்த பாட்டு ஏற்கனவே இளையராஜாவோட யூடியூப் பக்கத்தில் வந்துருச்சு, ஃபுல் சாங்கும், ஒரு ஆல்பத்தோட சாங் மொத்தம் வந்துருச்சு. இப்போ தேர்தல் நேரம் பார்த்து இந்த, அதாவது ரிசல்ட் வர்ற நேரம் பார்த்து இந்த பாட்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அது வந்து சரி, ஓகே, தேர்தல் நேரம், நாடு பரபரப்பாக இருக்குது, விஜய் பற்றி பேச்சாக இருக்குது, அதுக்காக இப்படி ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணதாக கூட வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து இளையராஜா இதுலலாம் வந்து ஆர்வம் காட்ட மாட்டார். ஏன்னா இளையராஜாவுக்கு அவரோட இதையெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறது ஒரு அட்மின். இளையராஜாவோட சமூக, அதாவது சோசியல் மீடியா பக்கங்களை நிர்வகிப்பது ஒரு அட்மின். அதனால இதுக்கு இளையராஜாவுக்கு நேரடியாக சம்மந்தம் கிடையாது. தேவையில்லாமல் இளையராஜாவில் தொடர்பு படுத்தாதீங்க. நம்ம இளையராஜாவோட எந்த அளவுக்கு ரசிகர், இளையராஜாவுக்கு எந்த அளவுக்கு நம்ம முட்டு கொடுப்போம், அதை ஒத்துக்கணும் தானே, எந்த அளவுக்கு முட்டு கொடுப்போம். கடந்த காலங்களில் இளையராஜா செஞ்ச எல்லாத்தையும் நம்ம எப்படி நியாயப்படுத்தியிருக்கோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். மோடியை அம்பேத்கர் கூட கம்பேர் பண்ணி பேசினார். நாடே வந்து கொந்தளிச்சிருச்சு, போட்டு வறுத்தெடுத்துட்டாங்க இளையராஜாவை. கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா, யாரை யார் கூட ஒப்பிடுறது அப்படியெல்லாம் வந்து கேட்டாங்க. பட் அப்போ நம்ம சொன்னோம், அவர் வந்து ஒரு இசையமைப்பாளர், ஒரு தனி மனிதர், அவருக்கு இருக்கிற சிந்தனை, அவருடைய பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, அதை சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இல்லையா? இதில் நம்ம குறுக்கிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இதை கடந்து போனோம். ஏன்னா அவர் பிஜேபின்னு தன்னை சொல்லிக்கல அப்படின்னு நம்ம வக்காலத்தோணும். அதுக்கப்புறம் வந்து பிஜேபியுடைய சார்பில் அவர் எம்பி ஆகிட்டார். எம்பி ஆகும்போது அவர் சொன்னார், நான் மக்களுக்கு ஏதாவது செய்ய நினைக்கிறேன், அதனால எம்பி ஆகிறேன்னாரு. நம்ம அதுக்கு முட்டு கொடுத்தோம். அதில் என்ன தப்பு? ஆகிட்டு போகிறாரு, என்ன பிஜேபி கட்சியில் சேர்ந்து ஆனார், அவர் சாதனைக்கு தரப்பட்ட ஒரு அங்கீகாரம், இதெல்லாம் என்ன அப்படிதான் நம்ம சொன்னோம். ஆனால் இந்த சின்னத்தம்பி உன்னை நம்பி நாடே இருக்குதுன்ற அந்த பாட்டு, இந்த பாட்டு அவருடைய யூடியூப் பேஜில் வந்துருச்சு. வந்த பிறகு அது செய்தி ஆயிடுச்சு. பல நியூஸ் சேனல்கள், முதல்ல புதிய தலைமுறை போட்டாங்க, அடுத்தடுத்து எல்லா சேனலும் வந்து அதுக்கு புது புது அர்த்தம் கற்பிச்சு நிறைய செய்திகள் ஒரு 2-3 நாட்களில் தொடர்ச்சியாக போட்டாங்க. அந்த செய்திகள் வந்து ஏற்படுத்திய கோபம் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. திமுக காரங்க, திமுக அனுதாபிகள் அல்லது நடுநிலையாக நடந்ததை பார்த்தாங்கல்ல அவங்க, இந்த திமுக காரங்களை விட்டுருங்க, திமுக சப்போர்ட்டர்ஸ் விட்டுருங்க, நடுநிலையாக என்ன நடந்ததுன்னு பார்த்தாங்களே அவங்க அவ்வளோ பேரும் உண்மையிலேயே கோபம் அடைஞ்சாங்க. இளையராஜா மீது மிக கடுமையான கோபம் வருது. சரி, இதுக்கு இளையராஜா என்ன பண்ணுவார், அவரை கோவிச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கலாம். நான் கூட வந்து அப்படித்தான் முதல்ல கேட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தா இளையராஜா வந்து சமூக வலைதள பக்கங்களில் மிக மிக ஆக்டிவாக இருக்கார். யூடியூப்ல ஆக்டிவாக இருக்கார். ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா இந்த 3த்துலையுமே வந்து இளையராஜா லைவாகவே தன்னுடைய வீடியோக்களை வெளியிடுறாரு, கருத்துக்களை சொல்கிறாரு. பல விஷயங்கள், நீங்கள் நியூ இயருக்கு வாழ்த்து சொல்கிறது, பாட்டு போடுறது, எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயுமே ஆக்டிவாக இருக்கார். அந்த ஆக்டிவாக இருக்கிற சமூக வலைதள பக்கங்களில் அவரை போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. இப்போ அத்தனை செய்திகள், திமுகவுக்கு எதிராக நீ இவ்வளோ தூரம் பண்ணிட்டிய, எவ்வளோ நன்றி கிட்டத்தனம், உன்னை போய் கொண்டாடினாரு, உனக்கு வந்து உன் பேரில் விருது கொடுப்பேன்னு சொன்னாரு, இந்த இந்திய நாடே கொண்டாட தவறிய, விருதளித்து மதிக்க தவறிய உனக்கு மு.க. ஸ்டாலின் வீடு தேடி வந்து உங்களை வந்து கௌரவிச்சாரு, பாராட்டினாரு. அரசு சார்பில் வழி அனுப்பு விழா சிம்பனிக்கு போகும்போது அரசு சார்பில் ரிசீவ் பண்ணாரு, அரசு சார்பில் விழா எடுத்தாரு, அரசு சார்பில் இந்த அந்த சிம்பனி அரங்கேற்றம் செய்யப்படுனாரு, இளையராஜா பெயரில் ஆண்டுதோறும் விருது வழங்கப்படுனாரு. இன்னும் வேற என்ன சொல்லணும், வேற என்ன செய்யணும்? ஒரு இசையமைப்பாளர், பெரிய சாதனைகள் செஞ்ச இசையமைப்பாளர், யாரும் மறுக்கல. அப்படிப்பட்ட இசையமைப்பாளருக்கு வேற எந்த இசையமைப்பாளருக்கும் கிடைக்காத கௌரவத்தையும் மரியாதையும் யார் கொடுத்தாங்கன்னா இந்த திமுக அரசு, இந்த மு.க. ஸ்டாலின் தான் கொடுத்தது. கட்சி பேதத்தை எல்லாம் விட்டுருங்க, கட்சி பேதம் இல்லாம இதை யோசிச்சு பாருங்க. இப்படி எந்த அரசாங்கம் செஞ்சுதா? கலைஞர் செஞ்சிருப்பார. ஆனா மு.க. ஸ்டாலின் எவ்வளோ கௌரவம் பண்ணார்.
ஒரு திமுக அமைச்சர் அவரே வந்து பத்திரிக்கை அடித்து கொண்டு போய் ஒவ்வொரு துறை சார்பாக ஒவ்வொரு விஐபிகளுக்கும் கொடுக்குறாரு. எல்லாரும் இன்வைட் பண்ணுறாரு இளையராஜா விழாவுக்கு. அப்படி நடந்தது அந்த விழா. அப்படி ஒரு கௌரவம் இளையராஜாவுக்கு தரப்பட்டது. அப்படி தந்தது யார்? இந்த மு.க. ஸ்டாலின். இப்போ இந்த அரசுக்கு எதிராக தான் அந்த போஸ்ட் பயன்படுது. அந்த பாட்டை அதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. மீடியா அப்படி தான் பயன்படுத்துது. நியூஸில் பரபரன்னு அடிப்படுது. சோசியல் மீடியாவில் இளையராஜா போட்டு வறுக்கிறாங்க. ஆனால் அத்தனை மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற இளையராஜா அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பாட்டு வெளியானதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அல்லது இதை இப்படி சம்பந்தப்படுத்தி பேசுறது எனக்கு உடன்பாடு இல்லை, நான் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவன், என்ன வந்து நீங்கள் இதில் இழுத்து விடாதீங்க, ஏதாவது சொல்லணும்ல. இப்போ நியூஸ் பேப்பரில் இப்படி வந்திருக்கேன்னு கேட்டால் நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுலன்னு வரும். இப்படி தொலைக்காட்சியில் இப்படி உங்களை பற்றி சொல்கிறாங்களேன்னா அப்படியா? நான் எதையுமே நான் பார்க்கறதில்ல. நான் உண்டு, என் உலகம் உண்டு, என்னுடைய இசைக்கூடம் உண்டு, வேற எதுவுமே எனக்கு தெரியாது. இந்த இசையிலே கடடான்னு என்னை போட்டான் கடவுள், எனக்கு வேற எதுவுமே தெரியாது. அப்படி சொல்லக்கூடிய இளையராஜா இப்படி அவரை சுற்றி இவ்வளவு பெரிய மிக அநாகரிகமான விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கு, நியாயமான விமர்சனமே ஒரு பக்கம் இருக்கு, மிக கடுமையான ஒரு கோபத்தை வந்து நடுநிலையாளர்கள் வெளிப்படுத்துறாங்க. இவர் என்னைக்குமே இப்படித்தான், நன்றி இல்லாதவர்ன்றாங்க, இவருக்கு பணத்தை தவிர எதுவுமே தெரியாதுன்றாங்க. இவர் எப்பவுமே வந்து ஒரு சங்கி மனநிலையில் இருக்கிறவர். அவர்கிட்ட போய் நீங்க எப்படி ஒரு நியாயமான ஒரு இதை எதிர்பார்க்கலாம், நியாயமான ஆதரவை எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவ்வளோ பேர் திட்டுறாங்க. ஆனால் இளையராஜா அமைதியாகவே இருக்காரு. அப்போ இந்த விமர்சனம் சரியானது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் உண்மையாகவே எவ்வளவுதான் நம்ம இளையராஜா இசையை ரசித்தாலும் அல்லது அவருக்கு அவருடைய நிலைப்பாடுகளுக்கெல்லாம் முட்டு கொடுத்தாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மனசாட்சிப்படி இளையராஜா செய்தது தவறு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்புறம் என்ன பெரிய பத்திரிகையாளர் நம்மலாம் இல்லையா? அதே போல் நமக்கு இசையோ சினிமாவோ இந்த பொழுதுபோக்கோ அல்லது நடிகர்களோ முக்கியம் இல்லை. நமக்கு முக்கியம் இந்த சமூகம், நமக்கு முக்கியம் இந்த சமூகத்துக்கான அரசியல், நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை இந்த மக்களுக்கான நியாயமான அரசியல். அந்த அரசியலை ஒருத்தர் முன்னெடுக்கும் போது அதற்கு சப்போர்ட் பண்ணாது யாருமே இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையற்ற ஆணிகள் தான். இந்த தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலும் வந்து அவங்களால நல்லது நடக்காது அப்படின்னு தான் அர்த்தம். என்ன எதிர்பார்த்தோம்? திமுகவுக்கு ஆதரவு அளிக்கணும், திமுகவுக்கு ஒரு ஓட்டு போடணும், அதிமுக ஆதரவு அளிக்கணும், அதிமுகவுக்கு ஓட்டு போடணும், இல்லை பிஜேபியை சப்போர்ட் பண்ணணும், அப்படியெல்லாம் நம்ம எதுவுமே எதிர்பார்க்கல. நம்ம எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த தமிழ்நாடு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி போகுது. தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர் சமூகம் மிகப்பெரிய ஆபத்துக்கு ஆளாகி இருக்கு, அந்த பிடியில் சிக்கி இருக்கு. இந்த பிடி அப்படியே நீடிக்குமானால் இது முழுக்க முழுக்க ஒரு விசவைகளாக மாறி போயிடுவாங்க. முழுக்க முழுக்க சமூக விரோதிகளை மாறுவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. பெற்ற தாயை, பெற்ற தந்தையை, உற்ற நண்பர்களை, பெரியவர்களை, முன்னோடிகளை மதிக்காத ஒரு தற்குறி கூட்டம் வந்து உருவாகிட்டு இருக்கு. அவர்கள் இந்த சமூகத்துக்கு எப்படிப்பட்ட ஆபத்துக்களை விளைவிக்க போறாங்க அப்படின்ற அந்த ஒரு விழிப்புணர்வை விஷயம் தெரிஞ்ச அத்தனை பேரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவு பேர் அதில் பத்திரிகையாளர் இருக்காங்க, சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க, அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, சினிமாக்காரர்களே கூட இருக்காங்க. தேர்தல் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, உங்களுடைய பங்களிப்புன்றது எதுவுமே கிடையாது. இதில் இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவரும் போது அது திமுகவுக்கு சாதகமாகவோ அதிமுகவுக்கு சாதகமாகவோ வந்தாலும் கூட திரை நட்சத்திரங்களாலோ எந்த ஒரு பங்களிப்புமே வந்து அந்த வெற்றியில் கிடையாது. ஸோ அந்த வெற்றி கொண்டாட்டங்களில் பங்கெடுக்கிற உரிமை இவங்க யாருக்குமே இல்லை. அதுதான் உண்மை. நியாயமா இந்த முதலமைச்சராக பதவி ஏற்க போகிற யார் கூப்பிட்டாலுமே வந்து இவங்கெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. எப்ப அந்த உரிமை இருக்குன்னா, இந்த தமிழ்நாட்டுக்கு வரவிருந்த ஒரு பெரிய ஆபத்தை தடுத்து நிப்பாட்டியதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்ற உணர்வு உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த பதவியேற்பு விழாக்கள்ல போய் நீங்க உட்காரணும். இல்லைன்னா போகக்கூடாது. இது வந்து நம்ம ரசிக மனப்பான்மை, ஒரு குறிப்பிட்ட நடிகரை வந்து நம்ம ஆதரிச்சோம், ஆதரிக்கல, இதெல்லாம் தாண்டி ஒரு தமிழ்நாட்டு குடிமகனா, தமிழ்நாட்டு அரசியல்ல விழிப்புணர்வு பெற்றவனா, இந்த தமிழ்நாட்டு அரசியல் யாருக்கானது, எப்படி இருக்கணும், யார் இங்க வரக்கூடாது, யார் வந்தா இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஆபத்து அப்படிங்கிறத உணர்ந்த ஒரு தமிழ் குடிமகனாக இதை நான் சொல்றேன். யாருடைய ரசிகனாகவும் எந்த ஒரு தனிப்பட்ட நபருடைய ஒரு ஆதரவாளனாகவும் நான் கிடையாது. ஒரு பொறுப்புணர்ந்த பொறுப்பான பத்திரிகையாளனா என்னுடைய
இந்த பதிவை வந்து நான் பதிவு பண்ணுறேன். முக்கியமாக தேர்தல் ரிசல்ட்டுக்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்குது. அந்த சில மணி நேரங்களுக்கு முன்பு இதை நிச்சயமாக சொல்ல வேண்டும் அப்படின்னு நான் வந்து விரும்பினேன். கட்சி விருப்பு வெறுப்பு அப்பாற்பட்டு இந்த தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கிற ஒரு பெரிய ஆபத்தை தடுக்க தவறிய ஒரு அந்த அந்த ஒரு குற்றம் வந்து இவங்க எல்லாருக்குமே இருக்கு. இதை தடுக்க தவறியது ஒரு பெரிய ஒரு குற்றம் தான். ஏன்னா கண்ணுக்கு எதிர தெரியுது இவனால எவ்வளவு பெரிய ஆபத்து வருது, இந்த மக்கள் எப்படி சீரழிஞ்சு போயிருக்காங்க, இந்த பசங்கள்லாம் எப்படி இப்படி கெட்டு குட்டிச்சவரா போயிருக்காங்க, சின்ன பசங்களை எப்படி வந்து அபியூஸ் பண்றான் இவன், குழந்தைங்களை, இது ஒரு சைல்டு அபியூஸுங்க. ஒரு குழந்தைங்களை வெளிப்படையா அபியூஸ் பண்றான். அப்பா அம்மாட்ட வந்து அழுது அடம்பிடிச்சு ஓட்டு போட சொல்லு, இல்லைன்னா கத்தியில கழுத்து அறுத்துக்கோன்னு சொல்லு அப்படின்னு நேரடியா சொல்றதுக்கு சமம் அவன் விட்டு அப்பீல். எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா அதெல்லாம் பார்க்கும்போது. ஒரு இதுவரைக்கும் வந்து குழந்தைகள் உரிமைகள் ஆணையம் அப்படின்னு ஒன்று இங்க இருக்குன்றதே பல பேருக்கு தெரியாது. இது ஒரு அரசாங்க அமைப்பு. அந்த அமைப்பு முன்வந்து போலீஸ் டிஜிபிக்கு வந்து அப்பீல் பண்ணுது, 4ஆம் தேதி உஷாரா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, ஏதாவது நடக்க போகுது, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ சரியில்லை அப்படின்னு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு சொல்லுது. டிஜிபி அமைதியா இருக்கான். இந்த டிஜிபி இது வரைக்கும் எந்த நடவடிக்கையை எதை பத்தியுமே வந்து இதற்கான ஒரு காஷன், ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் கூட தரல. அவர் அமைதியா இருக்கார். ஏன்னா அவர் யாரால் அனுப்பப்பட்டவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் இதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்து. இந்த ஆபத்தை தடுக்க தங்களால் ஆனதை ஏதாவது செஞ்சிருக்கணும்ல. நான் இவங்க தான் இதை செய்யணும், முழு பொறுப்பு இவங்க கையில் இருக்கு, அரசு கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் இப்ப இவங்க கிட்ட சொல்றியே அப்படின்னு நீங்க கேட்கலாம். எல்லாத்தையுமே அரசு கிட்டே சொல்ல முடியும். அரசாங்கம் செய்ய வேண்டியது செய்யுது. இந்த எச்சரிக்கை நோட்டீஸை கொடுத்தது அரசாங்கம் தான். அதை எவ்வளவு பேர் வந்து எடுத்து அதை பரப்புரை பண்ணீங்க, எத்தனை குடும்பத்துக்கிட்ட கொண்டு போய் நீங்க எல்லாம் சேர்த்துருப்பீங்க? யாரும் செய்யலது. அதுக்காக தான் டிஜிபியை வந்து அவங்க வார்ன் பண்றாங்க. ஆனால் டிஜிபி ஒன்றும் செய்யல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு சூழல், அதுல இத்தனை பேருடைய முகத்திரைகள் கிழிஞ்சிருக்கு. இவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிறத வந்து தங்களை இந்த நேரத்தில் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் உள் மனசுல இவங்க அத்தனை பேருக்குமே வந்து விஜய் அப்படிங்கிற அந்த கல்ட், விஜய்ங்கிற ஒரு சினிமாக்காரன் நம்ம குடும்பத்திலிருந்து ஒருத்த நாடாள போறான்டா, வரட்டும், அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு இவர்கள் அத்தனை பேர் மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். வேற எப்படி இதை நம்ம பொருள் எடுத்துக்கிறது? யோசிச்சு பாருங்க.